கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 16வது வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நம்மை குறித்து பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்வில் தேவன் கொடுத்திருக்கிற ஒரு மேன்மையான அழைப்பு, நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். எவ்வளவு அருமையான ஒரு மேன்மையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அது இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற சாட்சியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து அநேக இடங்களில் நம்மை அவருடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை கொடுத்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், தேவனுடைய புத்திரர் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருப்பார்கள். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்போமானால் நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருப்போம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிற ஒரு மேன்மையின் ஸ்தானத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். யோவான் சொல்லும் பொழுது 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகள். ஒருவேளை இந்த நாளில் உன் வாழ்வில் நீ குறைவோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எத்தனையோ வருடம் ஆகிவிட்டது, மாதங்கள் ஆகிவிட்டது. பலருடைய நிந்தைகளின் மத்தியில் நான் இயேசுவை என் தெய்வமாக ஏற்றுக்கொண்டேன், ஆனாலும் என்னுடைய வாழ்வில் நிறைவு வரவில்லையே என்று சொல்லி கலங்குகிறாயாம். ஒரு மேன்மையான அழைப்பு. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை விட இந்த உலகத்தில் என்ன மேன்மை நமக்கு வந்துவிடும்? The Spirit Himself testifies with our spirit that we are God's children. We are God's children. நல்ல உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லிக்கொண்டே இருங்க, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். We are the children of the living God. நாங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். அசைக்க முடியாது. இந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்து கொள்ளட்டும். சத்துரு ஒருவேளை பல விதங்களில் போராடலாம். பல காரியங்கள் உன்னுடைய வாழ்வில் உள்ள நல்ல பெயரை எடுத்து போடுவதற்கு அவன் போராடலாம். பயப்படாதே. கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். பயந்து போய் நிற்கிறாயா? இந்த யுத்தம் கர்த்தருடையது. உனக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். நீ ஸ்தோத்திரிக்க துதிக்க ஆரம்பிங்க. எரிகோவின் மதில் நிச்சயமாக விழும். சோர்ந்து போகிற வார்த்தைகளை சொல்லுகிற மக்களின் மத்தியில உங்கள் இருதயத்தில் சொல்லிக்கொண்டே இருங்க, we are the children of the living God. நாங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காக நன்றி அப்பா. ஒரு பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை தெய்வமாக தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. எவ்வளோ பெரிய மேன்மையை கொடுத்திருக்கிறீங்க எங்களுக்கு, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீங்கப்பா. இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பெரிய கிருபை, உம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லி நீர் எங்களை அழைக்கிறேன் தகப்பனே என்று சொல்லி அந்த நிச்சயத்தோடு தைரியத்தோடு கூட உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த கால வேளையில கண்ணோக்கி பார். தேவைகளை சந்தியும், வாழ்வில் மேன்மையை கொடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.